எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் வெண்டைக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 20 வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, 4 வரமிளகாயை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வடை சட்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஒரு 20 வெண்டைக்காய் இருக்கும். அதை சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சாதத்தில் வெண்டைக்காவை கலந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நல்லது உடம்புக்கு சேர்ந்த மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ வெண்டைக்காவை அந்த வளவளப்பு தன்மை இல்லாத வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், அதோட சத்து போயிடும். இப்போ வறுத்துட்டு இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலே கூட நீங்கள் எல்லாமே தாளிச்சுக்கலாம். நான் அதே கடாயிலே தாளிச்சிட்டேன். அதே கடாயில் தாளிக்கலாம். லைட் அந்த பார்க்க தான் கருப்பாக தெரியும், ஆனால் அந்த கருகின ஸ்மெல்லாம் வராது. இப்போ எண்ணெய் 1 ஸ்பூன் திருப்படியும் அதே கடாயிலே 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு கடலப்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துட்டு அது வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வந்துடும் வெங்காயம். இந்த மாதிரி உடஞ்சி வந்தால் போதும். இப்போ தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளியோட பச்சை வாசனம் போகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஆல்ரெடி பூண்டும் வரமிளகாயும் அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துட்டு அதை மிக்சி ஜாரை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த பூண்டும் இந்த வரமிளகாயை அரைச்சி ஊற்றுறோம்ல, இப்போ சூப்பரான ஒரு வாசனை வரும். இப்போ அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு காரம் வரமிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாய் தூள் அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதோட சேர்த்த அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் அப்புறம் சேர்த்து எல்லாமே நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இவ்வளோதான். அந்த தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் மட்டும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. அவ்வளோதான். இது 150 ml டம்ளரில் நான் 1 டம்ளர் அரிசி வடித்து வச்சுருக்கேன். அதை இந்த உதிரி உதிரியாக நல்லா வடித்து வச்சுக்கிறோம். அதை இப்போ இதோட சேர்ந்து கலந்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான வெண்டைக்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு சரியாயிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பை.